வணக்கம். இன்றைய சொல்ல மறந்த கதையில் நான் சொல்ல போகிறது வரலாற்றில் பெரிய அளவில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஒரு சின்ன குறிப்புகள் மட்டுமே இருக்கும். அது சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கதை நிகழ்ந்த காலங்கிறது கிபி 669க்கும் கிபி 690க்கும் இடைப்பட்ட காலம். அதாவது 7ஆம் நூற்றாண்டோட இறுதி கட்டத்தில் நிகழ்ந்த ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டின் வடபகுதியில், அதாவது காவிரிக்கு வடக்கே காவிரிக்கு தெற்கே அப்படின்னு தான் இருந்தது. அப்போ காவிரிக்கு வடக்கே பல்லவர் ஆட்சியும் காவிரிக்கு தெற்கே பாண்டியர் ஆட்சியும் இருந்தது இந்த காலகட்டத்தில் தான். இந்த காலகட்டத்தில் பல்லவ நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னா, முதலாம் பரமேஸ்வரவர்மன் ஆட்சியில் இருந்தார். இவர் யார் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அந்த மாமல்லபுரத்தின் பெயர் காரணனான நரசிம்மவர்மனுடைய முதலாம் நரசிம்மவர்மன் சொல்லுவோம். அந்த முதலாம் நரசிம்மவர்மனுடைய பேரன் தான் இந்த முதலாம் பரமேஸ்வரவர்மன். அவருடைய ஆட்சி காலம். நரசிம்மவர்மன் தான் புலிகேசி, 2ஆம் புலிகேசியை வென்று வாதாபியை எரியூட்டி பல்லவ நாட்டை பேரரசாக மாற்றிவர். ஸோ அங்கே சாளுக்கியர்களின் தொல்லை ஒளிந்திருந்தது. இங்கே பரமேஸ்வரவர்மன் முதலாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ புலிகேசி கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவதற்காக புலிகேசியோட மகன் விக்ரமாதித்தன் படையெடுத்தார் பல்லவ நாட்டின் மீது. பரமேஸ்வரவர்மன் ஆளும்போது படையெடுத்து வருகிறார். இந்த படையெடுக்கும் போது கங்க மன்னன் பூ விக்ரமன், கங்க நாடுனா எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. தமிழ்நாட்டின் எல்லை இப்போ முடிஞ்சு கர்நாடகம் தொடங்குறது இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலப்பரப்பை ஆண்டவர்கள் தான் கங்க மன்னர்கள்னு சொல்லுவாங்க, கங்க நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தவங்க எப்போதுமே அவர்களுக்கும் மேல் பரப்பில், அதாவது வடக்கு, அவர்களுக்கும் வடக்கே ஆண்ட சாளுக்கியர்களுக்கு துணையாக நின்றவர்கள். ஸோ அந்த சாளுக்கிய மன்னனான விக்ரமாதித்தன் படையெடுத்து வரும்போது கங்க மன்னன் பூ விக்ரமனும் கூட வர்றார், துணை வர்றாரு. இவர் 2 படைகளும் சேர்ந்து வருகிறது. முதல்ல ஒரு போர் நடக்கிறது. அந்த போரில் பரமேஸ்வரவர்மன் போரிடுகிறார். அந்த போரிடும் போது அவருக்கு எதிராக விக்ரமாதித்தன் போரிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி சூழ்ச்சியாக வந்த பூ விக்ரமன் என்ன செய்கிறான்னா, பரமேஸ்வரவர்மன் கழுத்தில் இருந்த உக்ரோதயம் அப்படிங்கிற ஒரு வைரத்தாலான விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய மாலை, அதை வாளால் அறுத்துடுறான். அது கீழே விழுந்துருது. அது தெரியாமலே அவர் போரிடுகிறார். இந்த போரில் பல்லவ படைகள் பின்வாங்க வேண்டிய நிலை வருகிறது. அந்த உக்ரோதயத்தை பூ விக்ரமன் கைப்பற்றி கொள்கிறான். இது அவனுடைய பட்டயத்தில் என்ன சொல்லுதுன்னா, பரமேஸ்வரவர்மனை நான் தோற்கடித்தேன், நான் உக்ரோதயத்தை கைப்பற்றி கொண்டேன். அந்த உக்ரோதயத்தை கைப்பற்றியதை அவர்கள் ஒரு குறிப்பாக அவர் ஒரு பெரிய வெற்றியாக குறிப்பிட்டு எழுதி வச்சிருக்காங்க. கல்வெட்டிலையும் இருக்கிறது, பட்டயங்களிலும் இது குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உக்ரோதயம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். சரி, அப்படின்னா என்ன உக்ரோதயம்னா என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க வைரத்தால் செய்யப்பட்ட ஒரு கழுத்தணி, அதாவது நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த காலத்தில், அந்த காலத்தில் ராஜாக்கள் அப்படி போட்டிருந்தாங்க, முழுக்க வைரத்தால் ஆனது. உக்ரோதயம் அப்படின்னா, உதயம் அப்படின்னா சூரியன் உதிக்கிறது. உக்ரோதயம்னா என்னென்னா, நீங்கள் அதிகாலை நேரத்தில் சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த உதயத்தில் சிவந்து காணப்படும் சூரியன். இங்கே கன்னியாகுமரிக்கோ இல்லை வேற எங்கேயோ கடல் பரப்புக்கோ நின்று சூரிய உதயத்தை பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படி எந்திரிச்சு கடலுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வரும்போதே சிவந்த நிறத்தில் இருக்கும், ஒரு உக்கிரமான நிறத்தில் இருக்கும். உக்கிர கோபம் என்பது நம்ம சிவப்பை தான் குறிப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு சிவந்த நிறத்தில் இருக்கும். இந்த மாலையும் அதுபோல ஒரு சிவந்த மாணிக்க கற்களும் வைரங்களும் கொண்டு இழைக்கப்பட்டது. அது உக்ரோதயம் மாதிரி தோன்றும். ஒரு விளக்கின் ஒளியில் காட்டினா அப்படி இருக்குமா. அது சரித்திரத்தில் சில குறிப்புகள் இருக்கிறது. இது நிறைய சரித்திரங்களில் சொல்ல மறந்து போடுங்க. அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இப்படி ஒரு அணிகலன் தமிழ்நாட்டில் இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்த பொற்கொள்ளர்களால் அது உருவாக்கப்பட்ட தமிழர்களின் கைவண்ணத்திற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னா இன்னைக்கு ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் தங்களுடைய நகை வேலைப்பாடுகளில் எவ்வளவு நுணுக்கமாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். மாணிக்க கற்களை தேர்ந்தெடுத்து அந்த மாணிக்க கற்கள் ஒளிப்பட்டால் உக்ரோதயம் மாதிரி அது காட்சி தரணும். ஒரு கலை ரசனையோடு கூடிய ஒரு ஆபரணத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அது ஒரு மன்னனுக்குரிய அடையாள சின்னமாக இருந்திருக்கிறது. அதை பல்லவ மன்னன் அணிந்திருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய குலதனமாக வரிசையாக பட்டத்திற்கு வரக்கூடிய ராஜ்யம் ஆளுகின்றவர்கள் எப்படி மணிமுடி கிரீடம் வச்சுக்குவாங்க, செங்கோல் வச்சுக்குவாங்க, வாழ் வச்சுக்குவாங்க, சிம்மாசனம், அது மாதிரி உக்ரோதயமும் பல்லவ மன்னர்களுக்கு உரிய ஒரு அணிகலம். இதை கைப்பற்றிக்கிட்டு தான் சொல்கிறான். திரும்ப இந்த உக்ரோதயத்துக்காக மீண்டும் ஒரு போர் நடந்தது.
அது எங்கே நடந்ததுன்னா பெருவேளநல்லூர் அப்படிங்கிற இடத்துல. எங்கே பெருவேளநல்லூர்னா எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சமயபுரம் சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் பெருவேளநல்லூர். அதோடைய ஒரிஜினல் பேர் வந்து பெருவேளநல்லூர். காலப்போக்கில் மாறி மாறி இப்போ சமயபுரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பெருவேளநல்லூரில் மீண்டும் ஒரு போர். முதலாம் பரமேஸ்வரவர்மனும் அவருடைய மகனான 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்ம பல்லவன்கிறது அவருடைய வீட்டில் கூப்பிட செல்ல பேர்னு சொல்லுவோம்ல, நம்ம எல்லாருக்குமே 2-3 பேர் இருக்குங்களா, அது மாதிரி அந்த காலத்தில் அந்த 2ஆம் நரசிம்மவர்மனுக்கும் ராஜசிம்ம பல்லவன் சொல்லி ஒரு பேர் இருந்தது. இந்த முறை படைபலத்தை பெருக்கி கொண்டு பரமேஸ்வரவர்மன் மீண்டும் விக்ரமாதித்தனோடு போர் புரிகிறார் அந்த பெருவேளநல்லூரில். அந்த போரில் திரும்ப உக்கிரவதயத்தை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அந்த ஒரே ஒரு நெக்லஸ்க்காக திரும்ப போர் புரிந்தார்கள் அப்படிங்கிறது வரலாற்றில் சொல்லப்படாமல் விடப்பட்ட ஒரு செய்தி. அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆபரணமாக இருந்திருக்கிறது. அந்த ஆபரணத்திற்காக பல்லவர்கள் இருமுறை போர் புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆபரணத்தை அவர்கள் பத்திரமாக பொக்கிஷம் போல பாதுகாத்தார்கள் அப்படிங்கிற குறிப்புகளும் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட சொல்ல மறந்த ஒரு கதை தான். சரி, இப்போ அந்த உக்கிரவதயம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, யாருக்கு தெரியும்? வரலாற்றில் சொல்ல மறந்து போன கதைகளில் இதுவும் உண்டு. தமிழர்கள் எத்தனையோ புதையல்களை, எத்தனையோ பொக்கிஷங்களை, எவ்வளவோ நல்ல நல்ல ஆபரணங்களெல்லாம், விலை மதிக்க முடியாத ஆபரணங்களெல்லாம் உருவாக்கி இருந்தார்கள். இது மாதிரி நிறைய இருக்குது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களின் மணிமுடி இருக்கிறது, சோழர்களின் ரத்தின வாள் இருக்கிறது, பல்லவர்கள் அணிந்திருந்த இந்த உக்கிரவதயம் இருக்கிறது, இன்னும் சேரர்களின் குலதனமான செங்கதிர் மாலை இருக்குது. இப்படி வரலாற்றில் தமிழர்கள் உருவாக்கிய பெரும் பொக்கிஷங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கே போச்சுங்கிறது தான் இல்லை. யாரிடம் இருக்கிறது, எங்கே இருக்கிறது அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியலை. நீங்கள் மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொருள்களை எல்லாம் இன்னும் வச்சிருக்கிறாங்க, காட்சிப்படுத்துகிறார்கள். ரஷ்யாவில் ஜார் மன்னர்களுடைய ஆட்சியில் இந்த ஆர்லவ் வைரம் நம்ம ஒரு பதிவு முன்னாடி போட்டிருந்தோம். ஒரு பதிவு நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆர்லவ் வைரத்தை பற்றி ஒரு 2 இது போட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம ஸ்ரீரங்கத்திலேருந்து போன வைரம். அதை ரஷ்ய மன்னர்கள் தங்களுடைய செங்கோலில் வச்சுருந்தாங்க. அது இன்னும் காட்சி பொருளாக இருக்கிறது. நம்ம நாட்டிலேருந்து போன கோகினூர் வைரம் இன்னும் இங்கிலாந்து மன்னர்களின் மணிமுடியை அலங்கரிச்சிட்ருக்கு. இது மாதிரி நம்ம பொருள்களை அவர்கள் பத்திரமா வச்சுருக்கிறாங்க. நாம் வைத்திருந்த பொருள்களை இழந்து விட்டோம். இழந்த பொருள்கள் எங்கே இருக்குதுன்னு தேடவும் இல்லை. அது பற்றி பிறருக்கு சொல்லக்கூட இல்லை. நம்ம இனி தேடி கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது தெரியல. ஆனால் அதை பற்றி பிறருக்கு சொல்லணும் இல்லையா? நம்மகிட்ட இப்படி ஒன்று இருந்தது, எங்ககிட்ட இப்படி இருந்தது, கலை பொக்கிஷங்கள் இருந்தது, நாங்கள் உலகத்தின் மற்றவர்களை விட வலிமையானவர்கள், மற்றவர்களை விட கலை நுணுக்கம் மிகுந்தவர்கள் அப்படிங்கிறத இந்த வரலாற்றை பதிவு செய்தால் மட்டுமே உலகத்துக்கு நாம் சொல்ல முடியும். அதற்கான ஒரு முயற்சி தான் இது. இதுபோல மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.